தாராபுரம் கோட்டைமேடு அருள்மிகு ஸ்ரீ கோட்டை வாசல் ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமான் ஜெயந்தி விழா. மணிப்பூர் மாநில தலைமை நீதியரசர் கிருஷ்ணகுமார் பங்கேற்பு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கோட்டைமேடு அருள்மிகு ஸ்ரீ கோட்டை வாசல் ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு தலைவர் உமா மாதேஸ்வரன் தலைமையில் இதில் சிறப்பு விருந்தினராக மணிப்பூர் மாநில தலைமை நீதி அரசர் ஸ்ரீ திரு கிருஷ்ணகுமார் திருப்பணி பூஜையில் கலந்து கொண்டார். வேறு எங்கும் இல்லாதபடி இங்கு மார்கழி மாதத்தில் வரும் நட்சத்திரத்தை முன்னிட்டு ஆஞ்சநேயருக்கு அனுமான் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. மூலவர் ஆஞ்சநேயருக்கு பால், பன்னீர், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 16 வகையான அபிஷேக ஆராதனைகள் நிறைவேற்றப்பட்டது. பக்தர்கள் நெய் விளக்கேற்றி அனுமான் சலிசா உள்ளிட்ட பஜனை பாடல்களை பாடினார். மாலை, மா இலைகள் மற்றும் பூமாலைகள் சூடப்பட்டு வெண்ணெய் காப்பு சாற்றப்பட்டது. பூஜைகளை கோவில் ஸ்தலத்திலிருந்து பட்டாச்சிரியார்கள் செய்திருந்தனர். மேலும் இதில் டிஎஸ்பி சேம்பர் அர்ஜுனன், நேதாஜி தங்க மாளிகை உரிமையாளர் பாலச்சந்தர், மகபூரா கண்ணன், ஊராட்சிகள் உதவி இயக்குநர்கள் ஞானசேகரன், கோப்கார், மோஷன், சிவசக்தி, தங்கம், லட்சுமி அம்மாள் மற்றும் திருப்பணி குழுவினர் ஆகியோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பின்னர் பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோன்று காடு அனுமந்தராய சுவாமி திருக்கோவிலில் ஆஞ்சநேயருக்கு 16 வகையான அபிஷேகம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் பிரபாகரன்.
சரி